Good morning to all. So, நம்ம strength of material second unit பார்த்துட்டு இருக்கோம். அதுல simple stresses and strains. அதுல last class என்ன பார்த்தோம் அப்படின்னா அதுல உள்ள theory topics, important formulas எல்லாமே பார்த்தோம். அதாவது classification of force, என்னென்ன force of system என்னென்ன இருக்கு, அதே மாதிரி type of stresses என்னென்ன இருக்கு. இப்போ load act ஆச்சுன்னா point loadனா எப்படி இருக்கும், அதே மாதிரி eccentric loadனா எப்படி இருக்கும், என்ன விதமான லோட் இருக்கு அப்படின்றது, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, யூனிஃபார்ம் வேரியிங் லோடு, இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல வர டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். சரியா? அடுத்து இந்த செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். சரியா? இந்த ப்ராப்ளம்ஸோட இந்த செகண்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடும். சரியா? இப்போ இதுல உள்ள இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாஸ் பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? எல்லாருமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணணுன்றது பண்ணதான் நமக்கு ஐடியா கிடைக்கும். அதனால நீங்க கால்குலேட்டர் நல்லா ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்கீங்க. சரியா? ஓகே. இதுல இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது நம்ம ஸ்ட்ரெஸ்னா என்ன, லோடு பை ஏரியா, அதை எப்படி எழுதலாம், P by A எழுதலாம். அதோட யூனிட் என்னது, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பர் மீட்டர் mm ஸ்கொயர் எழுதலாம். ரெண்டு ஒன்று தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன, சேஞ்ச் இன் லென்த் இன்டு தி ஒரிஜினல் லென்த், del L by L, நோ யூனிட் எதுக்காக இல்லைன்றது நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்று சேஞ்ச் இன் லென்த் ஆர் எலாங்கேஷன். சேஞ்ச் இன் லென்த் ஆர் எலாங்கேஷன்னா del L சொல்லலாம். del L தான் இந்த டெரிவேஷன் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்ற டெரிவேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்றது PL by AE. சரியா? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸ் மூணை ஈக்குவேட் பண்ணி கிடைக்கிற வேல்யூஸ் தான் இந்த எலாங்கேஷன். டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் ஆர் எலாங்கேஷன் del L equal to PL by AE. மீட்டர்ல எழுதலாம், இல்லைன்னா மில்லிமீட்டர்ஸ்ல எழுதலாம். யூனிட் அதோட யூனிட்ஸ். அதுக்கப்புறம் யங்ஸ் மாடுலஸ்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஒரு ராடே இருக்கு அப்படின்னா, ஒரு மைனஸ் ஸ்டீலோட ராட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது, பை 4 d ஸ்கொயர், by 4 into d square. இது மீட்டர் ஸ்கொயர்ல எழுதலாம் ஆர் mm ஸ்கொயர்ல எழுதலாம். அதுக்கப்புறம் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னா என்னது, சிக்மா. அல்டிமேட்ன்றனால u எடுத்துக்கிறோம். அப்ப சிக்மா u equal to அல்டிமேட் லோடுனா என்னது, p. இது அல்டிமேட்ன்றனால u எடுத்துக்கிறோம். அப்ப p u. ஏரியான்றது a. அப்ப அல்டிமேட் லோடு டிவைடட் பை ஏரியா, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் mm ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ் தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபோர்ஸ் ரெக்வயர்டு, சியர் ஸ்ட்ரெஸ் இன்டு லாஸ்ட் அடுத்த ஃபார்முலா ஃபோர்ஸ் ரெக்வயர்டு அப்படின்னு ஏதாவது கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா சியர் ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா ஆஃப் பஞ்சிங். சியர் ஸ்ட்ரெஸ்னா சிக்மா, சியர்ன்றதுனால s ன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு இங்க ஏரியா பஞ்சிங் பை இன்ட்டு பை டி திக்னஸ், அது போட்டோம் அப்படின்னா அதோட யூனிட் நியூட்டன்ல வரும். சரி, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, a mild steel rod. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பார்க்கணும், என்ன கொடுத்துருக்காங்க, என்ன வேணும் அவங்களுக்கு அப்படின்றத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு மைல்டு ஸ்டீல் ராடு 25 mm டயாமீட்டர்ல இருக்கு. அதோட லென்த் பார்த்தோன்னா 200 மீட்டர் லாங்ல இருக்கு. சப்ஜெக்டட் டு ஆக்சியல் புல், அதை இழுக்கிறோம். எவ்வளவு நியூட்டன்லனா 75 கிலோ நியூட்டன்ல இழுக்கிறாங்க. சரியா? இஃப் எக்ஸ் மாலஸ் கொடுத்துட்டாங்க, ஈனா என்னது, எக்ஸ் மாலஸ். சரியா? டிட்டர்மைன் தி எலாங்கேஷன் ஆஃப் த பார். டிட்டர்மைன் என்னது, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எலாங்கேஷன் ஆஃப் த பார்னா என்னது, எலாங்கேஷன்
எலாங்கேஷன் என்னது டிஃபார்மேஷன் ஆயிருக்கிறது. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு மைல்டு ஸ்டீல் ராட் இங்கே இருக்கு. இந்த ராடில் பார்த்தீங்கன்னா இதோட லென்த் கொடுத்துட்டாங்க. லென்த் எவ்வளவு 200 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 200 mm கொடுத்துருக்காங்க. சரியா? இதோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் எவ்வளவு 25 mm கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இது நார்மலா இருக்கும்போது இதோட வேல்யூ இவ்வளோ. இதே வந்து எலாங்கேட் ஆயிடுச்சு, அதாவது எலாங்கேஷன் மீன்ஸ் டிஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. வேற ஒன்றுமே இல்லை. இதுக்கு எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. 75 கிலோ நியூட்டன்ல லோடு ஆக்ட் ஆகுது. அதாவது நான் ஒரு சிம்பிள் தான், நார்மலாக இருக்கிற ஒரு மைல்டு ஸ்டீல் ராடில் வந்து இவ்வளோ டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. லோடு ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளது, லோடு ஆக்ட் ஆனதுக்கப்புறம் எலாங்கேஷன் ஆச்சுன்னா லென்த் என்ன இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ இதில் கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாஸ் எடுத்துக்கிறோம். நம்ம டயாமீட்டர்னா டி, டயாமீட்டர்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் டீன்னு எழுதி 25 mm, அதாவது எம்எம்லேயே வச்சுக்கணும், இல்லைன்னா மீட்டரில் வச்சுக்கணும். ரெண்டையும் மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். யூனிட் கன்வர்சேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சரி, லென்த் அடுத்து. லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200 mm கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து ஆக்சியல் புல் அப்படின்னா என்னது? ஆக்சியல் புல்னா இழுக்கிறது. ஆக்சியல் புல் 75 கிலோ நியூட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நியூட்டனா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ ஆக்சியல் புல்னா என்னது? லோடு. லோடு வந்து எவ்வளவு? பி வந்து 75 கிலோ நியூட்டன் கொடுத்துருக்காங்க. கிலோ நியூட்டனா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன வேணும் நமக்கு? கிலோன்னா எவ்வளவு? 1000. அப்போ 75 into 10⁻³ நியூட்டன். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. யங்ஸ் மாடுலஸ் 2 into 10⁵ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்குறாங்க? எலாங்கேஷன் ஆஃப் த டிட்டர்மைன்னாலும் கால்குலேட்னாலும் ஒன்று தான், எலாங்கேஷனாலும் சேஞ்ச் இன் லென்த்னாலும் ஒன்று தான். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்புறம் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு தெரியறதுக்கு சொல்லக்கூடாது. சரியா? டு ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற விஷயம் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். சரியா? அது தெரியாமல் நம்ம பண்ண முடியாது. எலாங்கேஷன்றதுல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எலாங்கேஷன் என்னது? டெல்லுக்கு அடுத்து நம்ம சொல்யூஷன் போடுறோம். சொல்யூஷன் போட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம நோட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபைண்டு. சரியா? இதில் நமக்கு டோட்டல் எலாங்கேஷனுக்குரிய ஃபார்முலாஸ் நமக்கு தேவை அப்படின்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சாலே போதும். சரியா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிடணும். டெல்னா PL/AE. பி இருக்கா? லோடு கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க, ஏரியா வந்து ஃபார்முலா இருக்கு, ஏரியாவுக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈஸியாக டெல்லர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சேஞ்ச் இன் லென்த் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் இன் லென்த் del L equal to PL/AE. ஃபார்முலா எடுத்து இப்படி எழுதணும். சரியா? இப்போ இந்த இதுக்கு வேல்யூஸ் எல்லாமே நீ சப்ஸ்டிட் பண்ணணும். சரியா? இந்த இதை அழைச்சிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஃபார்முலாஸ் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு PL/AE கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். Pன்றது என்னது? 75 கிலோ நியூட்டன். அப்போ 75 into 10⁻³ நியூட்டனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். லென்த் எவ்வளோ?
லென்த் வந்து 200 mm. அப்போ இந்த 200 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். டிவைடட் பை ஏரியாக்கு என்ன பண்ணலாம்? பை 4 d ஸ்கொயர் பை 4 d ஸ்கொயர். d ஸ்கொயரோட டயாமீட்டர் எவ்வளோ? 25. அப்போ 25 ஸ்கொயர். சரியா? இன்டு TL by AEA யங்ஸ் மாடல்ஸ் எவ்வளோ? 2 into 10 to the power of 5. இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ இது எப்படி ஈஸியா சிம்பிளிஃபை பண்றது? ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். சரியா? அப்ப 75 into 10 to the power of 3 into 200 divided by இத சிம்பிளிஃபை பண்ணா எவ்வளவு வருது அப்படின்றத நம்ம கால்குலேட்டர்ல போட்டு பார்ப்போம். சரியா? இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? by 4 d ஸ்கொயர்ன்றது 25 490 வருது. சரியா? 490.87 into 2 into 10 to the power of 5. சரியா? இப்போ வந்து del கண்டுபிடிக்கலாம். இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் கிடைச்சிருமா? பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கங்க. 75 இந்த 10 to the power of 3 எல்லாம் எப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணனும் அப்படினா e ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது எக்ஸ்பிரஸ் அப்படினு சொல்லிட்டு அந்த e ஐ பிரஸ் பண்ணிட்டு இந்த 3 அனுப்பணும். அதான் into 200 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து 490.87 into 2 into இங்க 10 to the power of 5 போடணும். அப்ப e 5 போட்டா எவ்வளவு வருது? 0.1278 மீட்டர் உள்ள வந்து del கிடைச்சிருக்கு. சரியா? இதோட del ஓட யூனிட் என்னது? எப்பவுமே மீட்டர்ல வரும் இல்லனா mmல வரும். நம்ம என்ன வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம யூனிட் சப்ஸ்டிட் பண்ணனும். சின்ன எக்ஸாம்பிள் இதுல வந்து பார்த்தா லோட் என்ன யூனிட்ல சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம்? நியூட்டன். சரியா? நியூட்டன் இங்க வந்து பார்த்தா mm, இங்கேயும் mm. அப்ப இந்த நியூட்டன் கேன்சல் ஆகி mm மீட்டர்ல தான் mmல தான். செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. கரெக்ட் தான் இந்த ஆன்சர். சரியா? இப்ப ரிசல்ட் எடுத்து எழுதி அனுப்பலாம். del is equal to del எழுதாம change in length. change in length எவ்வளோ? அதாவது நார்மலா இருக்கிறத விட இவ்வளோ ஒரு மைனஸ் ஸ்டீலோட லென்த் 0.15278 அப்ப 8 ன்னு எழுதிக்கலாமா? m. இதான் ரிசல்ட் எடுத்து எழுதுறோம். இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்முலாஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தடாலஜில தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் given data என்ன கொடுத்திருக்காங்கன்றத எழுதணும். அடுத்து டு ஃபைண்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அடுத்து சொல்யூஷன். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரி, இது ஒரு மெத்தடாலஜி. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு வேற மெத்தடாலஜி என்ன இருக்கு? நமக்கு யங்ஸ் மாடுலஸ் e ஓட வேல்யூ தெரியும். அப்ப ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா என்னது? ஸ்ட்ரெயின் ஃபார்முலா என்னது? e del L by LR change in length divided by original length. இந்த ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சாலும் நம்ம ஈஸியா இத கால்குலேட் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் எப்படி கால்குலேட் பண்றது? ஸ்ட்ரெயின் ஸ்மாலஸ்னா என்னது? ஸ்ட்ரெஸ் divided by ஸ்ட்ரெயினா சிக்மா divided by E. இதுல ஸ்ட்ரெஸ் தெரியும் நமக்கு. ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சலாம். ஸ்ட்ரெஸ்க்கு ஃபார்முலா என்னது? ஸ்ட்ரெஸ்க்கு லோட் பை ஏரியாவா? லோட் பை ஏரியா. அப்ப P பை A வா?
P தெரியும் A தெரியும் அப்ப ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாமா ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சிடலாமா ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சதா ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சிடலாம் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த யங்ஸ் மாடல் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சா நமக்கு L தெரியும் ஸ்ட்ரெயின் தெரியும் அப்ப டெல் கண்டுபிடிச்சிடலாமா இதுதான் சிம்பிள் மெத்தட் அது ஒரு மெத்தட் இது ஒரு மெத்தட் இத ட்ரை பண்ணி பாருங்க சரியா சிம்பிள் தான் ப்ராப்ளம்ஸ் சரியா இத ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம் இந்த ப்ராப்ளம் என்ன இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க அடுத்த ப்ராப்ளம் சொல்றேன் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிற மாதிரி சரியா Second problem note பண்ணிக்கங்க problem number 2 a steel rod of 10 meter diameter and 3 meter long என்னது length சரியா is subjected to an axial pull என்னது tensile load act ஆகுது சரியா axial pull of 10 kilonewton find என்னது find determine என்ன கண்டுபிடிக்கணும் என்ன கேக்குறாங்க அப்படிங்கறத மீனிங் find the stress strain கேக்குறாங்க stress கேக்குறாங்க அடுத்து elongation of the bar கேக்குறாங்க elongation என்னது இப்ப லாஸ்ட் ப்ராப்ளம்னா கண்டுபிடிச்சது change in length நாலும் elongation நாலும் ஒண்ணுதான் elongation of the bar சரியா இப்போ இதுல என்ன கேக்குறாங்க அங்க ஒரு மைல்டு ஸ்டீல் பார்த்தோம் இங்க ஒரு ஸ்டீல் ராட் ஒன்னு இருக்கு அந்த ஸ்டீல் ராடோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க அதுக்கு அப்புறம் லெந்த் கொடுத்துட்டாங்க லெந்த் கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ லோட் ஆக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்துட்டாங்க லோட் ஆக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எலாங்கேஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்புறம் யங்ஸ் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா யங்ஸ் மாடல்ஸ் லாஸ்ட் ப்ராப்ளமோட சேம் தான் 2 × 10 to the power of 5 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்ட் அப்ப கொடுத்துட்டாங்க அப்ப எல்லாமே நம்ம எம்எம்ல கன்வர்ட் பண்ணிக்கலாம் சரியா இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம் சரியா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அதே மாதிரி எலாங்கேஷன் கண்டுபிடிக்கலாம் சரி given data என்ன கொடுத்திருக்காங்கன்றதை எழுதுவோம் given data என்ன கொடுத்திருக்காங்க diameter 10 மீட்டர் கொடுத்திருக்காங்க இது என்னமா கொண்டு போனா என்ன 1000 into 10 to the power of 3 ஈஸியா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் 10 to the power of 3 1000 ஆல மல்டிப்ளை பண்ணணும் சரியா அடுத்து 3 மீட்டர் லாங் L வந்து என்ன கொடுத்திருக்காங்க இங்க எழுதணும் இங்க டயாமீட்டர் லெந்த் னு எழுதணும் சரியா எழுதுனால தான் ஸ்டெப் மார்க் கிடைக்கும் இதெல்லாம் சிம்பிள் சின்ன ப்ராப்ளம்ஸ் சரியா இது பேசிக்ஸ் ஐடியா தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நீங்க அடுத்து சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரியா 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க இது எம்எம்ல நம்ம கன்வர்ட் பண்ணிக்கணும் 3 × 10 to the power of 3 மீட்டர் 3000 எழுதினாலும் சேம் தான் சரியா ஆக்சியல் ஃபுல் லோட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10 கிலோ நியூட்டன் கொடுத்திருக்காங்க 10 கிலோ நியூட்டன்னா 10 to the power of 3 நியூட்டனா ஓகே அடுத்து யங்ஸ் மாடல்ஸ் கொடுத்திருக்காங்க
2 into 10 to the power of 3 Newton per meter square. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கணும். ஒன்னு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெஸ்னா என்ன? சிக்மா. ரெண்டாவது ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்றது ஈன்னு எடுத்துக்கலாமா? ஈன்னு. எலாங்கேஷன். அடுத்து டோட்டல் எலாங்கேஷன். எலாங்கேஷன் மீன்ஸ் எவ்வளவு சேஞ்ச் இன் லென்த், அது சேஞ்ச் இன் லென்த் del L எடுத்துக்கலாமா? இதுக்கு எல்லாத்துக்குமே டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. இந்த டைரக்ட் ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு வேல்யூஸ் கிடைச்சிரும். சரியா? இப்போ ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருவோம். ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னது? சிக்மா இன்டு லோட் பை ஏரியாவா? லோட் பை ஏரியானா என்னது? P பை A. P எவ்வளவு தெரியுமா? P already given 10 kilonewton அப்ப 10 to the power of 3. ஓகேவா? ஏரியானா பை 4 d ஸ்கொயர்ட். d ஸ்கொயர்டோட வேல்யூ நமக்கு தெரியும். d ஓட வேல்யூ என்னது? 10 மீட்டர் இருக்கு. அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இப்போ இது கண்டுபிடிச்சோன்னா ஸ்ட்ரெஸ் கிடைச்சிடும் நமக்கு. முதல் ஏரியா வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பை பை 4 d ஸ்கொயர் பை பை 4 d ஸ்கொயர் கிடைச்சிருச்சா? இப்போ சிம்பிளிஃபை 1.27 into 10 to the power of -4 Newton per meter square mm square. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸோடக்கு நம்ம கான்செப்ட். சரியா? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆன்சர் இதுதான். செக் பண்ணிக்கலாம். கரெக்ட். அடுத்து ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? இது பாயிண்ட் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்தா? del L தெரியாது நமக்கு. அப்ப என்ன பண்ணணும்? யங்ஸ் மாடுலஸை கண்டுபிடிக்கணும். யங்ஸ் மாடுலஸ் இருந்தா ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சலாமா? இது நோட் பண்ணிட்டீங்களா? இங்க எழுதுறேன். அடுத்து செகண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்ட்ரெயின். தேர்ட் ஒன், செகண்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினா E equal to del L by N. நமக்கு L தெரியாது, L தெரியும், del L தெரியாது, ஸ்ட்ரெயின் தெரியாது. அப்ப இந்த ரெண்டு அன்னோன் வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க முடியுமா? இது முடியாது. அப்ப வேற நமக்கு என்ன தெரியும்? யங்ஸ் மாடுலஸ்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தெரியுமா? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்ப ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னா யங்ஸ் மாடுலஸ் தெரியும், நமக்கு ஸ்ட்ரெஸ் தெரியும். ஸ்ட்ரெஸ் இங்க கண்டுபிடிச்சவை. அப்ப அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம இது கண்டுபிடிச்சிடலாமா ஸ்ட்ரெயின்? இப்ப ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் எவ்வளோ? 1.27 into 10 to the power of -4 divided by யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ? 2 into 10 to the power of 5. சரியா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு கிடைச்சிரும் ஃபார்முலா.
1.27 into 10 to the power of minus 4 divided by bracket கூட ஓபன் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 into divided by 5 அப்ப 6 minus 10 வருதா? 6.35 into 10 to the power of minus 10. சரியா? ஸ்ட்ரெயின் கிடைச்சிருச்சு. சரி, ஸ்ட்ரெயின் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? del L கண்டுபிடிக்கணுமா? del L கண்டுபிடிக்கணும். del L இதுல இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ del L இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா del L கண்டுபிடிச்சிடலாம். del L கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? தேர்ட் ஒன் வந்து elongation ஃபார்முலா என்னது? del L equal to PL by AE. இப்படி ஒரு மெத்தட்லயும் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிற யூனிட்ஸ் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஸ்ட்ரெஸ் இங்க இருக்கு. இந்த யங்ஸ் மாடுலஸ் வழியா நம்ம del L கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்ட்ரெயின் வழியா? ஸ்ட்ரெயினோட வேல்யூ தெரியும். வேல்யூ தெரிஞ்சதுன்னா del L L ஓட வேல்யூ தெரியும். del L வேல்யூ மட்டும் தான் தெரியாது. அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப strain equal to del L by L. del strain ஓட வேல்யூ எவ்வளவு? 6.25 into 10 to the power of minus 10 னா அப்ப L ஓட வேல்யூ என்னது? del L வேல்யூ தெரியாது. L ஓட வேல்யூ L ஆல்ரெடி given 3 மீட்டர். அப்ப 3 மீட்டர் 3 into 10 to the power of 3. அப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா L கிடைச்சிருமா? இதுதான் இந்த வேல்யூ. சரியா? 2 into 3 அப்போ 1.905 into 10 to the power of minus 6 mm. இதுதான் del L. சரியா? பர்சன் ஈஸியா கண்டுபிடிச்சாச்சா? இந்த ஃபார்முலாலே போட்டு கண்டுபிடிக்கலாம். del H equal to PL by AE. P ஓட வேல்யூ given, A வேல்யூ L வேல்யூ given, A ஓட வேல்யூ given, E ஓட வேல்யூ given கொடுத்திருக்கா. சரியா? அப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன ரிசல்ட் எடுத்து எழுதணும். சரியா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கற ரிசல்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சோமா? ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சதுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிச்சு? 1.27 into 10 to the power of minus 4 Newton per meter square, mm square. ஓகே, செகண்ட் திங்க் வந்து என்னது? ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சோமா? ஸ்ட்ரெயினோட வேல்யூ என்னது? E அப்படின்னு எடுத்துக்கலாம். 6.25 into 10 to the power of minus 10. ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் இருக்கா? ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் இருக்கா? இல்ல. அடுத்து டோட்டல் எலாங்கேஷன் del L எவ்வளவு? 1.905 into 10 to the power of minus 6 mm. சரியா? இதுதான் இந்த மெத்தடாலஜி படி தான் கண்டுபிடிக்கணும். இது இந்த ப்ராப்ளம் யாருக்கு புரியலைன்னா கால் பண்ணி கேளுங்க. எது டவுட்னாலும் கேளுங்க. ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணி ஈஸியா கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். சரியா? இது ஓகே. தேர்ட் ப்ராப்ளம் சேம் அஸ் இதே மாதிரி தான் இருக்கு. நீங்க அதையும் கூட ட்ரை பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லிடுறேன். அது எப்படி இருந்துச்சுன்றதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. தேர்ட் ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின். இங்க யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்ச யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அதான் அதை மட்டும் நீங்க கண்டுபிடிங்க. இது எதுவும் புரியலைன்னா கேளுங்க. ஸ்டீல் ராடு நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் ராட் வந்து 25 mm in diameter. And 2 meter long. Extended by
0.2 mm. எக்ஸ்டெண்டட்னா என்னது? del L கொடுத்திருக்காங்க. under a pull of 10 kilonewton. Calculate the stress, strain and Young's modulus. நம்ம எல்லா ப்ராப்ளம்லயும் யங்ஸ் மாடுலஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த ப்ராப்ளத்துல யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன ப்ராப்ளம்ன்றதை வாசிக்கிறேன். A steel rod 25 mm in diameter. ஒரு ஸ்டீல் ராட் இருக்கு, அது 25 mm டயால இருக்கு. 2 meter long, extended by 0.2 mm under a pull of 10 kilonewton அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ calculate the stress and strain and Young's modulus கேக்குறாங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா? given that என்னென்ன இருக்கு? diameter கொடுத்துட்டாங்க, length கொடுத்துட்டாங்க, del L கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி load P கொடுத்துட்டாங்க. இப்போ stress க்குரிய ஃபார்முலா என்னது? load by area. load by area னா ஏரியாக்கு பை பை 4 d ஸ்கொயர் போட்டு ஏரியா கண்டுபிடிச்சு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் முடிஞ்சு. ஸ்ட்ரெயினுக்கு சேஞ்சிங் லென்த் பை ஒரிஜினல் லென்த் del L கொடுத்துட்டாங்க, L இருக்கு, அப்ப சேஞ்சிங் லென்த் கண்டுபிடிச்சிடலாமா? del L கண்டுபிடிச்சிடலாமா? செகண்ட் திங் முடிஞ்சு. இப்ப ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாம், ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிப்ப? யங்ஸ் மாடுலஸ்க்கு தான் ஃபார்முலா இருக்கு. E = stress by strain ரெண்டையும் டிவைட் பண்ணேனா அதுதான் யங்ஸ் மாடுலஸ். இப்போ இதுல இந்த சம் ஈஸியா பண்ணிடலாமா? அதாவது கிவன் டேட்டாவும் சொல்லியாச்சு, ஃபார்முலாவும் சொல்லியாச்சு, அதே மாதிரி எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதையும் சொல்லியாச்சு. சரியா? இந்த மெத்தடாலஜி படி நீங்க ஈஸியா பண்ணலாம். சரியா? இந்த ப்ராப்ளம் மட்டும் நாளைக்கு சால்வ் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.